கோவிட்-19 காரணத்தினால் இந்தியாவில் நடக்க வேண்டிய இந்தியன் பிரீமியர் லீக் துபாயில் நடந்தது. அந்த மேட்சில் ஒரு மேட்ச் தான் கிங்ஸ் 11 பஞ்சாப் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே QDKவும் ரோஹித் சர்மாவும் இறங்குறாங்க. ரோஹித் சர்மா 9 ரன்னுக்கு அவுட்டு. அடுத்து வந்த ஸ்கையி டக் அவுட்டு. அதுக்கப்புறம் வந்த இஷான் கிஷான் 7 ரன்னுக்கு அவுட்டு. இப்போ கிரீஸில் இருக்கிறது குவிண்டன் டிகாக்கும் குருணால் பாண்டியாவும். இப்போ எங்கேயாவது காட்டு சுற்றி அவுட் ஆனா வெளியே போனால் அம்பானி கேவலமாக கேட்பான். அந்த காரணத்தினால மூளையை யூஸ் பண்ணி சென்சிபிளாக விளாட்றாங்க. 38 ரன்னுக்கு 3 விக்கெட்ல இருந்து இப்போ 96 ரன்னுக்கு 4 விக்கெட் தான் ஆயிருக்கு. 14வது ஓவர் வரைக்கும் குருணால் பாண்டியா நின்று ஆடி கொடுத்துட்டு 30 பாலுக்கு 34 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறம் வந்த ஹர்திக் பாண்டியா அவுட்டு. அப்புறம் குவிண்டன் டிகாக்கு சரி 50யை போட்டோமே நம்மளும் அவுட் ஆயிடலாம்னு சொல்லிட்டு நம்மளும் அவுட் ஆயிட்டாப்ல. பொலாடு வழக்கம் போல் அடிக்கிற அடி தான், மண்டையா பொழந்துட்டாப்ல. 12 பாலுக்கு 34 ரன். கூல்டனில் மட்டும் என்ன சாதாரண ஆளா? அவனும் 12 பால் பிடிச்சி 24 ரன் அடித்து சுமார் 176 ரன் அடிக்க வச்சிட்டானுங்க. நிலைமை இதை விட மோசமாக இருந்திருக்கலாம். 177 டிஃபெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல மேட்ரு தான். மயங்க் அகர்வாலும் KL ராகுலும் இறங்குறாங்க. 3 ஓவருக்கு கிட்டத்தட்ட 30க்கு மேலே அடிச்சு போட்டானுங்க. அப்போ தான் ஜஸ்பிரீத் பும்ரா உள்ளே வராப்புல. மயங்க் அகர்வாலோட ஸ்டெம்பை பொழந்துட்டாப்புல. இந்த காரணத்தினால ஒன் டவுனில் இறங்குறாப்புல அண்ணன் யூனிவர்ஸ் பாஸ். அந்த பக்கம் KL ராகுல் பட்டையை கிளப்பிட்டு இருக்காப்புல. எல்லாம் கிளாசிக்கல் KL ஷாட்ஸ் தான். இந்த சைடு இருந்த கெயிலு பொறுத்தது போதுன்னு சொல்லிட்டு 2 சிக்ஸை காட்டிட்டு 21 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாப்புல. நிக்கலஸ் பூரான் வரான். அடிக்கிற அடியெல்லாம் இடி மாதிரி அடிக்கிறான். 2 4 2 கொடூர சிக்ஸுகள் அடித்தான். கிளென் மேக்ஸ்வெல் பேட்டை தூக்கிட்டு வந்தாப்புல வாத்தா மாதிரி மறுபடியும் போயிட்டாப்புல. KL ராகுல் நிறுத்துற மாதிரி தெரில, பட்டாயை கிளப்பிட்டு இருக்கான். 7 4 3 6.